ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அதிசார குருப்பெயர்ச்சி கன்னி ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசி லாபத்தில் குரு உச்சம், லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற போகிறார். இந்த 50 நாளில் திடீர் அதிர்ஷ்டம் இது உறுதியாக நடக்கும். ஏன்னா குரு பகவான் இதுவரையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். 10ஆம் இடங்கிறது மிதுனத்தில் இருந்தார். அந்த 10ஆம் இடத்துலேருந்து இப்போ 11ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே அந்த கடகங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற போகிறாரு. அதனால் திடீர் அதிர்ஷ்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா லாபஸ்தானம் அது. கன்னிராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர். 4, 7 இந்த இடத்துக்கு அவர் பாதகாதிபதின்னு சொல்லலான்னு குரு ஆச்சு. ஏன்னா குரு அதிகம் பாதகத்தை கொடுக்க மாட்டார். அவர் தன்மை எப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் 4ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த நேரத்தில் குருவோட தன்மையில் உச்சமாக இருக்கும். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற வீடு, வாகனம், சொத்துக்களெல்லாம் சொல்லக்கூடியது, சொந்த வீடெல்லாம் சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும்போது குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கும்போது நிச்சயமாக வீடு, இடம், நிலம் இதெல்லாம் வாங்குகிற யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். ஏற்கனவே இடம் வாங்கி வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டுவாங்க. சிலர் புதுசாக வீடே வாங்குவாங்க. சிலர் இடம் வாங்கலாம். அதே போல் வாகனத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நல்ல வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு யோகம் அந்த நேரத்தில் அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா 4ஆம் இடங்கையிலே எப்போவுமே ஒரு சுபஸ்தானம், நல்ல ஒரு வளம் கொடுக்கிற ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த 4ஆம் இடம் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்குது இப்போ. அதே போல் 4ஆம் இடங்கிறது வித்தை ஸ்தானம். வித்தைனா கல்வி மட்டும் கிடையாது, பல விஷயங்களை நம்ம கற்றுக்கிற இடம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ புதிய கல்வியை கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் சில பயிற்சிகள்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த பயிற்சியில் சக்ஸஸ் கிடைக்கும். சில பேர் ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேருவாங்க, புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு போவாங்க. இந்த மாதிரி அப்படி கற்றுக்கிறதுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த 50 நாளில் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த மாதிரி முயற்சி செய்யலாம் கன்னிராசியில் பிறந்தவங்க. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செய்யலாம். இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா 18/10/2025 அன்னைக்கு இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வராரு. அங்கே 50 நாள், அதாவது 6/12/2025 வரையும், டிசம்பர் 6 வரையும் இருப்பார். அக்டோபர் 18 டிசம்பர் 6ஆம் தேதி வரையும் மொத்தம் 50 நாள் சுமாராக வரும். அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்வை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடம் பார்வை எப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் இந்த திருமணம் இப்போ கூடி வந்துடும். திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 50 நாளில் திருமண வாய்ப்புகள் சரியாக அமையும். சில பேருக்கு திருமணம் கூட நடந்துடும். சில பேருக்கு திருமண முயற்சிகள் சக்ஸஸ் கொடுத்துரும். இந்த சில பேருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல நிலை இருக்கும். அதே போல் பிரிவு இருந்தால், இல்லை கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் சரியாகும். பிரச்சனைகளை சுமூகமாக்கிறோம். அதே போல் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கணவனால், இப்போ பெண்களாக இருந்தால் கணவனால் ஒரு நல்ல நிலை சந்தோஷமான நிலை கிடைக்கும். அதே போல் இப்போ இதே கன்னிராசியில் பிறந்த ஆண்களுக்கு மனைவியால் ஒரு நல்ல நிலை இருக்கும். மனைவியால் சந்தோஷம் உண்டாகும். அவங்கள வச்சு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு
கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையானது, சந்தோஷமானது, மன நிம்மதியான ஒரு நிலை வந்து நிலவும். அதே சமயத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 7 அப்படிங்கிற தொடர்பில் வர்றதுனால மனைவி பேரில் சொத்து வாங்கிறது, சிலர் கணவர்னால் வந்து நல்ல ஒரு அமைப்பு, அதாவது கணவர்னால் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, பெரிய அளவுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் சிலருக்கு வந்து இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல இடம் மாற்றம், அதாவது நல்ல வீடு கிடைக்கும், பல கஷ்டங்கள்லேருந்து விடுபடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில பேர் வீடையே புதுப்பிப்பாங்க, பழைய வீடாக இருந்துச்சுன்னா அந்த வீடை புதுப்பிக்கிற நிலை கூட இந்த நேரத்தில் நடக்கும். ஏன்னா நாளுக்குடைய ஒரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கும். அதே போல் குரு பகவான் வந்து பெரும் தனக்காரர்கள்னு நம்ம சொல்கிறோம். அந்த குரு பகவான் போய் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து இந்த 50 நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில பேர் ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். அதே போல் அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கிறதுனால சிலருக்கு சொத்துக்களால் கிடைக்கலாம். சொத்து, ஏன்னா அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல தான் உங்களுக்கு லாபஸ்தானமே இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. அதனால் சொத்துக்களால் அதிக அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய வருமானம் வந்து அமையும். சிலருக்கு வந்து சொந்த, அது பூர்வீக சொத்து அல்லது வரவேண்டிய சொத்து, இப்படி தடை ஏற்பட்ட சொத்துக்கள், தடையாக இருக்கிற சொத்துக்கள், இதெல்லாம் வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில். இந்த 50 நாளில் இந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமாக கிடைக்கும். சிலருக்கு லாட்டரி யோகம் கூட இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது குடும்பத்தில் மூத்தவங்களால் அதிர்ஷ்டம் வரும், மூத்த சகோதரிகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க கடைசி பிள்ளையாக தான் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் மூத்தவங்களால் அதிக லாபம் அடைகிறது இந்த கன்னிராசிக்காரங்க தான். சில பேருக்கு மூத்தவங்களால் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனாலும் இந்த குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது மூத்தவர்களால் வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துல இருக்கும். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ அவருடைய பார்வை வந்து கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்துல 5ஆம் பார்வையாக பார்ப்பார். இதுக்கு அடுத்து கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். அவருடைய 7ஆவது பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து அவருடைய 9ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 3 பார்வையும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த பார்வை பலன்களை கொடுக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறதுலேயே வந்து கம்யூனிகேஷன், அதாவது மற்றவங்கள்ட்ட தொடர்பு கொள்கிற விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அது கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு நிலை இருக்கும். மற்றவங்களோட நட்பு நல்ல நிலையாக இருக்கும். அதே சமயத்தில் புதிய இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வாங்குகிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும். அது இன்னொரு விஷயம், 5ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிறைய பேர் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருப்பில் இருக்காங்க. கல்யாணம் ஆகி நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு. அதே போல் குலதெய்வ ஆசீர்வாதம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில். சிலர் பூர்வீக ஊருக்கு போயிட்டு வர்றது, பூர்வீகமாக உள்ள பிரச்சனைகள் வந்து சரியாகிறது, இதெல்லாம் வந்து கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு இந்த 50 நாளில் ஷார்ட் அண்ட் பீட்டில் சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஏன்னா குருவோட பார்வை அந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு வருது. அதே போல் 7ஆம் இடத்துக்கு இருக்கிற பார்வை வந்து
நண்பர்களோட நல்ல ஒரு நட்புறவு இருக்கும், நண்பர்களோட உதவிகள் அதிகம் கிடைக்கும், நண்பர்களால் திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாகும். சில நண்பர்கள் ஏற்கனவே பழகி பிரச்சனையாகி விலகி இருந்திருக்கலாம், அந்த நண்பர்கள் திரும்பவும் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல நிலை உண்டாகும். ஏன்னா சில பேர் மன கருத்து வேறுபாடு, அதே போல் ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் விலகி இருக்கலாம். அந்த புரிதல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கான காரணம் தெரிஞ்சு அதுக்கு சில வருத்தங்கள்லாம் தெரிவித்து திரும்பவும் அந்த நட்பு நல்லபடியாக அமைஞ்சு அதனால ஒரு சில நல்ல பலன்களும் உண்டாகும். அதே போல் நீண்ட நாட்களாக பார்க்க முடியாத நட்புகளை இந்த நேரத்தில் திடீர்னு சந்திக்கிற நேரமும் வரும். அதே போல் தொழிலுக்கு நண்பர்களால் பண உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். அதே போல் திருமண விஷயங்கள் நண்பர்களால் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ஆழ் மனதில் சில விஷயங்கள் ஆசைகளாக இருக்கும். அந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். 11ஆம் இடமும் ஆசை தான், 5ஆம் இடமும் ஆசை தான். அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஆழ்மன ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். சில பேர் நம்ம செய்கிற வேலை பிடிக்கல, நம்ம நல்ல புகழாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 50 நாளைக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சரியானபடி வழிகாட்டும். திடீர் புகழெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க செய்கிற ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு புகழை கொடுத்துரும், அந்தஸ்து நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். கன்னி ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும்போது இதை புரிஞ்சுக்க முடியும், ஓ சரியாகவே நடக்குதே அப்படின்னு. அதே போல் சினிமா துறையில் அரசியலில் இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுக்கும். கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 5ஆம் இடம் தான் அரசியலில் ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கறது. அதே சமயத்தில் சினிமாவும் அந்த புகழை கொடுக்கறதும் அந்த 5ஆம் இடம் தான். சினிமா துறையில் உள்ளவங்க, கலைத்துறை, மீடியா துறை, அதே போல் அரசியலில் அரசாங்க வேலையில் உள்ளவங்களுக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துரும். சந்தோஷமாக இருக்கும், எதிர்பார்க்குற காரியங்கள் ஈஸியாக நடக்கும், பல உதவிகள் கிடைக்கும். ஏன்னா கன்னிராசிக்கு லாபத்துலேருந்து குரு பார்க்குறாரு, திடீர் வெளிச்சம் கிடைக்கும் அந்த இடத்துக்கு. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்தஸ்தில் கூடினவங்களோட, அதே போல் நல்ல மனிதர்களால் உதவிகளும், அதே சமயத்தில் அவங்க நல்ல மனிதர்கள், அதே மாதிரி பெரிய மனிதர்கள், விஐபியாக இருக்கவங்களோட தொடர்புகள்லாம் அதிகம் உண்டாகும். இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இந்த 50 நாளில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படி 50 நாளில் திடீர் அதிர்ஷ்டங்களாக நடக்கிறதுக்கு தான் இந்த கன்னி ராசிக்கு பலனாக இருக்குது. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.